வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 48 பௌராங்கனா விப்ரலாபா பட்டணத்து ஸ்திரீகளின் விலாபம் அஷ்டசத்வாரிம்ஷः सर्गः 48வது சர்க்கம் பௌராங்கனா விப்ரலாபா பட்டணத்து ஸ்திரீகளின் விலாபம் तेषामेवं विषण्णानां पीडितानामतीव च बाष्पविप्लुतनेत्राणां सशोकानामुमूर्षया अनुगम्य निवृत्तानां रामं नगरवासिनाम् उद्गतानीव सत्त्वानि बभूवो रमणस्विनाम् ராமம் ஸ்ரீராமரே அனுகம்ய பின்பற்றி சென்று நிவృత్తాனாம் திரும்பி வந்து சேர்ந்தவர்களும் சசோகானாம் அதே மனவேதனை உற்றவர்களாய் முமூர்ஷயா மரணமே நலமெனக் கொண்டு விட்டமையால் அமனஸ்வினாம் மானிடர்கள் எதொன்றிற்கு அஞ்சுவார்களோ அதற்கும் மரணத்திற்கும் பயப்படாதவர்களாய் அதீவ மிகவும் ஏபம் மேற்கூறிய வண்ணம் பீடித்தானா மனச்சங்கடத்தை அடைந்தவர்களாய் பாஷ்ப விப்ளுத நேத்ராணாம் கண்ணீரால் கலங்கிய கண்களுற்றவர்களாய் விஷண்ணானாம் ச உணரும் அறிவு அற்று இருந்தவர்களுமான தேஷாமந்த நகரவாசினாம் நகரத்தவர்களின் சத்வாணி ஆத்மாக்கள் உத்கதானி உடல்களை விட்டு இவ அப்புறப்பட்டனவைகள் போல பபூஹு ஆயின. ஸ்ரீராமரே பின்பற்றி சென்று திரும்பி வந்து சேர்ந்தவர்களும் அதே மனவேதனை உற்றவர்களாய் மரணமே நலவென கொண்டு விட்டமையால் மானிடர்கள் எது ஒன்றிற்கு அஞ்சுவார்களோ அதற்கும் மரணத்திற்கும் பயப்படாதவர்களாய் மிகவும் மேற்கூறிய வண்ணம் மனச்சங்கடத்தை அடைந்தவர்களாய் கண்ணீரால் கலங்கிய கண்களுற்றவர்களாய் உணரும் அறிவு அற்று இருந்தவர்களுமான அந்த நகரத்தவர்களின் ஆத்மாக்கள் உடல்களை விட்டு அப்புறப்பட்டனவைகள் போல ஆயின. स्वं स्वं निलयमागम्य पुत्रधारे समावृताः अश्रूणि मुमुचुः सर्वे बाष्पेन पीताननाः. सर्वे எல்லோரும் புத்திரதாரைः புத்திரக்களத்ராதிகளுடன் சமாவிருத்தாக இருக்காதவர்களாய் ஸ்வம் ஸ்வம் அவனவனுக்கு சொந்தமான நிலையம் திருமாளிகையில் இருக்குமிடம் தெரியாத மறைவிடமாகிய அறைக்குள் ஆகம்ய புகுந்து கொண்டு பாஷ்பேன கண்ணீரால் பிகிதானனாக மறைந்து கிடக்கும் முகங்கள் உடையவர்களாய் அஸ்ரோணி கண்ணீர்களே முமுச்சுகு அடித்தார்கள். எல்லோரும் புத்திர களத்ராதிகளுடன் இருக்காதவர்களாய் அவனவனுக்கு சொந்தமான திருமாளிகையில் இருக்குமிடம் தெரியாத மறைவிடமாகிய அறைக்குள் புகுந்து கொண்டு கண்ணீரால் மறைந்து கிடக்கும் முகங்களுடையவர்களாய் கண்ணீர்களை வடித்தார்கள். நச்சாஹ்ருஷ்யன் நச்சாமோதன் வணிஜோ ந பிரசாரயன் நச்சாசோபந்தபன்யானே நாப்பச்சன் கிருஹமேதினः. அஹ்ருஷ்யன் ச ந எதற்கும் மகிழவில்லை, அமோதன் ச ந எவர்களையும் கொண்டாடவில்லை, வணிஜக வர்த்தகர்கள், பிரசாரயன்ன கடைகளை திறக்கவில்லை, பண்யாணி ச வியாபாரங்கள் எள்ளளவும், அசோபந்தன நடைபெறவில்லை, கிருஹமேதினः இல்லறத்தார்கள் அப்பச்சன்ன தளிகை செய்யவில்லை, எதற்கும் மகிழவில்லை, எவர்களையும் கொண்டாடவில்லை, வர்த்தகர்கள் கடைகளை திறக்கவில்லை, வியாபாரங்கள் எள்ளளவும் நடைபெறவில்லை, இல்லறத்தார்கள் தளிகை செய்யவில்லை.
नष्टदृष्ट्वा नाभ्यनन्दन् विपुलं वा धनागमं पुत्रं प्रथमजं लब्ध्वा जननी नाभ्यनन्दत நஷ்டம் இழவாய் விட்டு விடப்பட்டதும் விப்புலம் ஏராளமுமாகிய தனாகமம் பொருளை திரும்பி பெற்றிருப்பதே திருஷ்டுவா பிரத்யக்ஷத்தில் கண்டவர்களாயினும் அபியனந்தன்ன மகிழ்ச்சி அடைவில்லை. ஜனனி பெற்ற தாயாயிருக்கும் எவளும் பிரதமஜம் சர்வோத்கிருஷ்டமாய் பெற்ற புத்திரம் தன் புதல்வனை லப்த்வா தன் கண்முன் கண்டும் அபியனந்தத்தன உற்சாகம் கொள்ளாதிருந்தனள். இழவாய் விட்டு விடப்பட்டதும் ஏராளமுமாகிய பொருளை திரும்பி பெற்றிருப்பதை பிரத்யக்ஷத்தில் கண்டவர்களாயினும் மகிழ்ச்சி அடைவில்லை. பெற்ற தாயாயிருக்கும் எவளும் சர்வோத்கிருஷ்டமாய் பெற்ற தன் புதல்வனை தன் கண் முன் கண்டும் உற்சாகம் கொள்ளாதிருந்தனள். गृहे गृहे रुदन्त्यश्च भर्तारं गृहमागतं व्यगर्हयन्त दुःखार्ता वाग्भिस्तोत्रैरिव द्विपान्. गृहे गृहे வீடுகள் தோறும் துக்கார்த்தாக மனவேதனையால் புண்பட்டவர்களாய் ருதந்தியா அழுது கொண்டிருந்த வனிதையர்கள் கிருகம் வீட்டிற்கு ஆகத்தம் திரும்பி வந்து சேர்ந்த பர்த்தாரம் ச அவரவர்கள் கணவரை பார்த்து த்விபான் யானைகளே தோத்ரைகி மரவெட்டிகளால் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வாக்பிஹே பின்கண்ட மனோபாவங்களை நன்கு விளங்க காட்டுகின்ற உறுதி சொல்லுகளை கொண்டு வியகர்ஹயந்த ஏசினார்கள். வீடுகள் தோறும் மனவேதனையால் புண்பட்டவர்களாய் அழுது கொண்டிருந்த வனிதையர்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து சேர்ந்து அவரவர்கள் கணவரை பார்த்து யானைகளை மரவெட்டிகளால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பின்கண்ட மனோபாவங்களை நன்கு விளங்க காட்டுகின்ற உறுதி சொல்லுகளை கொண்டு ஏசினார்கள். கிம் நு தேஷாம் கிருஹை காரியம் किं दारै किं धनेन वा पुत्रैर्वा किं सुखैर्वापि येन पश्यन्ते राघवम्. அவர்கள் ராகவம் ஸ்ரீராமரே பஷ்யந்தின இக்காலத்தில் கட்புலமாக கண்டு சேவியாது இருக்கின்றனர்களோ தேஷாம் அவர்களுக்கு கிருஹை மனைகளால் காரியம் கிம்னு ஆவதென்ன தாரைஹி கிம் மனைவிகளால் ஆவதென்ன தனேன வா ஒவ்வொரு வீடுகளிலும் பரம்பரையாக கிடைத்ததும் பிரதிதினமும் ஆராதிக்கப்படும் குல தெய்வத்தால்தான் கிம் ஆவதென்ன புத்திரைஹி வா புத்திரர்களால் தான் ஆகட்டும் சுக்கைஹி அப்பி வா மற்றபடியாயுள்ள உலக சம்பத்துகளால் தான் ஆகட்டும் கிம் ஆவதென்ன. இவர்கள் ஸ்ரீராமரே இக்காலத்தில் கட்புலனா கண்டு சேவியாதிருக்கின்றனர்களோ அவர்களுக்கு மனைகளால் ஆவதென்ன மனைவிகளால் ஆவதென்ன ஒவ்வொரு வீடுகளிலும் பரம்பரையாக கிடைத்ததும் பிரதிதினமும் ஆராதிக்கப்படும் குல தெய்வத்தால் தான் ஆவதென்ன புத்திரர்களால் தான் ஆகட்டும் மற்றபடியாயுள்ள உலக சம்பத்துக்களால் தான் ஆகட்டும் ஆவதென்ன. एक सत्पुरुषो लोके लक्ष्मण सह सीतया योनु गच्छति काकुस्तं रामं परिचरन् वने. சீதையா சீதா பிராட்டியாரோடு சக கூட காக்குஸ்தம் ககுஸ்த வம்சத்தவராகிய ராமம் ஸ்ரீராமருக்கு வனே காட்டில் பரிச்சரன் சர்வ தேச சர்வகால சர்வாவஸ்தோஷித்த சர்வவித கைங்கரியங்களையும் பத்திமை கொண்டு திருவுள்ளம் எள்ளளவும் கோணாது புரிகின்றவராய் எவரொருவர் அனுகச்சத்தி தொடர்ந்து சென்றிருக்கின்றாரோ அந்த லக்ஷ்மணர் ஏகக ஒருவர்தான் லோகே உலகில் சத்புருஷக கொடுத்து வைத்தவர்.
சீதா பிராட்டியோரோடு கூட ககுஸ்த வம்சத்தவராகிய ஸ்ரீராமருக்கு காட்டில் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித்த சர்வவித கைங்கரியங்களையும் பத்திமை கொண்டு திருவுள்ளம் எள்ளளவும் கோணாது புரிகின்றவராய் எவரொருவர் தொடர்ந்து சென்றிருக்கின்றாரோ அந்த லக்ஷ்மணர் ஒருவர்தான் உலகில் கொடுத்து வைத்தவர். அப்பகா கிருத்த புண்ணியாஸ்தாக பத்மின்யश्च சராம்சி ச ஏஷோ பாஸ்யதி காக்குஸ்தோ விகாஹ்ய சலீலம் சுச்சி. காக்குஸ்தः ஸ்ரீராமர் சுச்சி புண்ணியே சலிலம் தீர்த்தத்தை ஏஷோ எவைகளில் விகாஹ்ய அணுகி பாஸ்யத்தி திருக்கண்களால் கட்டாட்சித்து அருளுகின்றாரோ தாக அந்த ஆப்பகாஹா நதிகளும் பத்மின்யஹ ச தாமரையோடைகளும் சராம்சி ச பொய்கைகளும் கிருத்த புண்ணியாக கொடுத்து வைத்தவைகள். ஸ்ரீராமர் புண்ணிய தீர்த்தத்தை எவைகளில் அணுகி திருக்கண்களால் கட்டாட்சித்து அருளுகின்றாரோ அந்த நதிகளும் தாமரை ஓடைகளும் பொய்கைகளும் கொடுத்து வைத்தவைகள். शोभयिष्यन्ति काकुस्तं मठव्य रम्य काननाः आपगाश्च महानूपाः सानुमन्तश्च पर्वताः. ரம்யக்கானனாக அழகியதான உத்தியானவனங்களும் அட்டவியக அடர்ந்த காடுகளும் மகானூபாக புண்ணிய தீர்த்த கட்டங்களும் ஆப்பகாச்ச நதிகளும் சானுமந்தக பெரிய மலைகளும் பர்வதாச்ச சிறிய குன்றுகளும் காக்குஸ்தம் ஸ்ரீராமருக்கு சோபயிஷ்யந்தே குளிர்மை காட்டப் போகின்றன. அழகியதான உத்தியானவனங்களும் அடர்ந்த காடுகளும் புண்ணிய தீர்த்த கட்டங்களும் நதிகளும் பெரிய மலைகளும் சிறிய குன்றுகளும் ஸ்ரீராமருக்கு குளிர்மை காட்டப் போகின்றன. கானனம் வாபி சைலம் வா யம் ராமோனு கமிஷ்யதி பிரியாத்திதேமிப பிராப்தம் நைனம் சக்ஷ்யந்த்ய நர்ச்சித்தும். எம் எந்தவொரு காணனம்பா காட்டில்தானாகட்டும் சைலம்பா மலையில்தானாகட்டும் ராமஹா ஸ்ரீராமர் அனுகமிஷ்யதி அப்பி எழுந்து அருளுகின்றார் என்றால் அவைகள் இவ சர்வ பிரகாரமாயும் பிரியாதித்திம் இஷ்டமான அதிதியாகியே பிராப்தம் எழுந்தருளியிருக்கும் ஏனம் இவரை அனர்ச்சித்தும் போற்றி பூஜியாதிருக்க சக்ஷ்யந்தின எண்ணமாட்டார். எந்த ஒரு காட்டில்தானாகட்டும் மலையில்தானாகட்டும் ஸ்ரீராமர் எழுந்தருளுகின்றார் என்றால் அவைகள் சர்வ பிரகாரமாயும் இஷ்டமான அதிதியாகி எழுந்தருளியிருக்கும் இவரை போற்றி பூஜியாது இருக்க எண்ணமாட்டார். வைச்சித்ர குசுமாபீட பகுமஞ்சரி தாரிணः ராகவம் தர்ஷயிஷ்யந்தி நகா பிரமரசாலினः. விசித்திர குசுமாபீடாக விசித்திரமான மலர்களை சிரோபூஷணங்களாய் உடையவைகளும் பகுமஞ்சரி தாரிணக பலவகை பூங்கொத்துக்களை உடையவைகளும் பிரமரசாலினக வண்டுகள் நிறைய பெற்று விளங்குகின்றவைகளுமாகிய நகாகா மரங்கள் ராகவம் ஸ்ரீராமருக்கு தர்ஷயிஷ்யந்தி குளிர்மை காட்டப் போகின்றன. விசித்திரமான மலர்களை சிரோபூஷணங்களாய் உடையவைகளும் பலவகை பூங்கொத்துக்களை உடையவைகளும் வண்டுகள் நிறைய பெற்று விளங்குகின்றவைகளுமாகிய மரங்கள் ஸ்ரீராமருக்கு குளிர்மை காட்டப் போகின்றன. அக்காலே சாப்பி முக்கியானி புஷ்பாணி ச ஃபலானி ச தர்ஷயிஷ்யந்த்யனுக்ரோஷாத் கிரயோ ராமமாகதம். கிரயः அப்பி மலைகளும் அக்காலே ச காலம் அல்லாத காலத்திலும் ஆகத்தம் அவ்விடம் எழுந்து அருளியிருக்கும் ராமம் ஸ்ரீராமருக்கு அனுக்ரோஷாத் கருணையால்
வாக்கியாணி சிறந்த புஷ்பாணி ச பூக்களையும் பலானி ச பழங்களையும் தர்சயிஷ்யந்தி கண் முன் வைத்து சமர்ப்பணம் செய்யப் போகின்றன. மலைகளும் காலமல்லாத காலத்திலும் அவ்விடம் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீராமருக்கு கருணையால் சிறந்த பூக்களையும் பழங்களையும் கண்முன் வைத்து சமர்ப்பணம் செய்யப் போகின்றன. பிரஸ்ரவிஷ்யந்தி தோயானி விமலானி மஹீதராः விதர்ஷயந்தோ விவிதான் பூயश्चित्रांश्च निर्झरान् பாதப்பா பர்வதாக்ரேஷோ ரமயிஷ்யந்தி ராகவம். மயீதராः ச பர்வதங்களும் விவிதான் பலவித பூயश्चित्राன் அழகு வாய்ந்த நிர்ஜரான் அருவிகளை விதர்ஷயந்தக கட்புலனாகும் வண்ணம் செய்கின்றவைகளை விமலானி பரிசுத்த தோயானி ஜலங்களே பிரஸ்ரவிஷ்யந்தி பெருகி ஓட செய்ய போகின்றன. பாதபாகா விருக்ஷங்கள் ராகவம் ஸ்ரீராமரே பர்வதாக்ரேஷோ மலை உச்சிகளில் ரமயிஷ்யந்தி உள்ளம் குளிர செய்ய போகின்றன. பர்வதங்களும் பலவித அழகு வாய்ந்த அருவிகளை கட்புலனாகும் வண்ணம் செய்கின்றவைகளை பரிசுத்த ஜலங்களை பெருகி ஓட செய்ய போகின்றன. விருக்ஷங்கள் ஸ்ரீராமரை மலை உச்சிகளில் உள்ளம் குளிர செய்ய போகின்றன. யத்ர ராமோ பயம் நாத்ர நாஸ்தி தத்ர பராபவः ஸ ஈஸ்வரோ மகாபாஹுः புத்ரோ தசரதஸ்ய ச. ராமः ஸ்ரீராமர் யத்ர எழுந்தருளியிருக்கும் இடம் எதுவோ அத்ர அதில் பராபவः ஆசாபங்கம் என்பது அஸ்தின உண்டாகாது. தத்ர ஆனபடியால் பயம் விரும்பியது பெறாமையால் விளையும் ஏக்கம் என்பது இல்லை. ஏனெனில் தசரதஸ்ய தசரத சக்கரவர்த்தியாருக்கு புத்திரக திருக்குமாரராய் திருவிளையாடிக் கொண்டிருக்கும் சகாச்ச அவர்தான் சூரக ஒப்பாருமிக்காருமற்ற சூரராகிய மகாபாஹு மகாவிஷ்ணு. ஸ்ரீராமர் எழுந்தருளியிருக்கும் இடம் எதுவோ அதில் ஆசாபங்கம் என்பது உண்டாகாது. ஆனபடியால் விரும்பியது பெறாமையால் விளையும் ஏக்கம் என்பது இல்லை. ஏனெனில் தசரத சக்கரவர்த்தியாருக்கு திருக்குமாரராய் திருவிளையாடிக் கொண்டிருக்கும் அவர்தான் ஒப்பாரும் மிக்காருமற்ற சூரராகிய மகாவிஷ்ணு. புரா பவதி நோ தூராத் அனுகச்சாம ராகவம். நகா நமக்கு தூராத் தொலையில் புறா விரைந்து பவதி எழுந்தருளிவிடுவார். ராகவம் ஸ்ரீராமரே அனுகச்சாமக நாம் இப்பவே ஓடி தேடி தரிசிப்போம். நமக்கு தொலையில் விரைந்து எழுந்தருளிவிடுவார் ஸ்ரீராமரே நாம் இப்பவே ஓடி தேடி தரிசிப்போம். பாதச்சாய சுகோதர்கா தாத்ருஷஸ்ய மகாத்மனः स हि नाथो जनस्यास्य स गति स பராயணம். தாத்ருஷஸ்ய அத்தன்மயராகிய மகாத்மனः மகாத்மாவினுடைய பாதச்சாயா திருவடி நிழல் ஒன்றுதான் சுக்கோதர்கா கிருத்தார்த்தர்களாக செய்ய வல்லது. அஸ்ய இந்த ஜனஸ்ய உலகிற்கும் நாத்தக இதர லோகங்களுக்கும் நாத்தராகிறவர். சஹாஹி அவர் ஒருவர்தான். சஹா கதி அவர் சரணம் புகுமிடம். சஹா அவர் பராயணம் தஞ்சம் புகுந்தவர்களை கைவிடாது காத்தருளுபவர். அத்தன்மையராகிய மகாத்மாவினுடைய திருவடி நிழல் ஒன்றுதான் கிருத்தார்த்தர்களாக செய்ய வல்லது. இந்த உலகிற்கும் இதர லோகங்களுக்கும் நாத்தராகிறவர் அவர் ஒருவர்தான். அவர் சரணம் புகுமிடம். அவர் தஞ்சம் புகுந்தவர்களை கைவிடாது காத்து அருளுபவர். வயம் பரிச்சரிஷ்யாமஹ சீதாம் யூயம் து ராகவம்
इति पौरस्त्रियो भर्तॄन् दुःखार्तास्तत्तदब्रुवन् யோயம் நீங்கள் ராகவம் ஸ்ரீராமருக்கும் பயம் நாங்கள் சீதா பிராட்டியாருக்கும் தனித்தனியே பரிச்சரிஷ்யாமக திருத்தொண்டு செய்வோம். பௌரஸ்திரிய பட்டணத்து சுமங்கலிகள் துக்கார்த்தாக துக்கம் மேலிட்டவர்களாய் பர்த்ரூன் கணவர்களிடம் தத் மேற்கண்ட வண்ணமாயும் தத் இது பின்வரும் வண்ணமாயும் அப்ருவன் பேசினார்கள். நீங்கள் ஸ்ரீராமருக்கும் நாங்கள் சீதா பிராட்டியாருக்கும் தனித்தனியே திருத்தொண்டு செய்வோம். பட்டணத்து சுமங்கலிகள் துக்கம் மேலிட்டவர்களாய் கணவர்களிடம் மேற்கண்ட வண்ணமாயும் பின்வரும் வண்ணமாயும் பேசினார்கள். யுஷ்மாக்கம் ராகவோரண்யே யோகக்ஷேமம் விதாஸ்யதி சீதா நாரி ஜனஸ்யாஸ்யே யோகக்ஷேமம் கரிஷ்யதி. அரண்யே காட்டில் யுஷ்மாக்கம் உங்களுக்கு யோகக்ஷேமம் உலக வாழ்வுக்கு வேண்டிய சர்வத்தையும் ராகவகா ஸ்ரீராமர் விதாஸ்யதி அளித்து அருள்வார். சீதா பிராட்டியர் அஸ்யே அந்த நாரீஜனஸ்ய ஸ்திரீ சமூகத்திற்கு யோகக்ஷேமம் உலக வாழ்வுக்கு வேண்டிய சர்வத்தையும் கரிஷ்யதி அளித்து அருளுவள். காட்டில் உங்களுக்கு உலக வாழ்வுக்கு வேண்டிய சர்வத்தையும் ஸ்ரீராமர் அளித்து அருள்வார். சீதா பிராட்டியார் அந்த ஸ்திரீ சமூகத்திற்கு உலக வாழ்வுக்கு வேண்டிய சர்வத்தையும் அளித்து அருளுவள். கோன்வனேனா பிரதீதேன சோத்கண்டித ஜனேன ச சம்பிரியேதா மனோஜ்ஞேன வாசேன ஹிருத சேதச. அனேன இந்த அப்பிரதீதேன மனசந்துஷ்டியை விளைவிக்காததும் சோத்கண்டித்த ஜனேன ஜனசமூகம் முழுமைக்கும் எந்த ஒரு புண்ணியாத்மாவை நினைந்து நினைந்து துயரத்தை விளைவித்துக் கொண்டிருக்கின்றதாகிறதும் அமனோஜ்ஞேன நிந்தனைக்கு பாத்திரமாகிவிட்டதும் ஹிருத சேதசாச்ச அறிவீனத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதுமாகிய வாசேன வாசத்தால் கஹானு எவன்தான் சம்பிரியேத்த மனத்திருப்தி கொள்ள முடியும். இந்த மனசந்துஷ்டியை விளைவிக்காததும் ஜனசமூகம் முழுமைக்கும் எந்த ஒரு புண்ணியாத்மாவை நினைந்து நினைந்து துயரத்தை விளைவித்து கொண்டிருக்கின்றதாகிறதும் நிந்தனைக்கு பாத்திரமாகிவிட்டதும் அறிவீனத்தை நன்கு விளங்க காட்டுகின்றதுமாகிய வாசத்தால் எவன்தான் மனத்திருப்தி கொள்ள முடியும். கைகேய யதி சேத்ராஜ்யம் ஸ்யாததர்ம்யம் அநாதவத் நஹீனோ ஜீவிதேனார்த்தः குதः புத்ரே குதோ தனையே. ராஜ்யம் கைகேயாக யதி சேத் கைகேயினுடையதாகிவிட்டால் அதர்மியம் நீதி தப்பியதை அநாதவத் நாதனற்றதை சியாத் ஆகிவிடும். நமக்கு ஜீவித்தேன பிழைத்திருப்பதில் அர்த்தா பிரயோஜனம் ந இல்லை. ஹி அப்படி இருக்கையில் புத்திரை புத்திரர்களால் குத்தக ஆவதென்ன தனை பொருள்களால் குத்தக ஆவதென்ன. ராஜ்யம் கைகேயினுடையதாகிவிட்டால் நீதி தப்பியதை நாதனற்றதாயாகிவிடும். நமக்கு பிழைத்திருப்பதில் பிரயோஜனமில்லை. அப்படி இருக்கையில் புத்திரர்களால் ஆவதென்ன பொருள்களால் ஆவதென்ன. யயா புத்திரச்ச பர்த்தா ச த்யக்தா வைஸ்வரிய காரணாத் கம்சா பரிஹரேதன்யம் கைகேயி குல பாம்சனி. யயா எவளால் பர்த்தாச்ச கணவரும் புத்திரஹ ச புத்திரனும் ஐஸ்வரிய காரணாத் ராஜபிரபுத்துவம் ஒன்றையே சர்வவுமாய் எண்ணிவிட்டபடியால் தியக்தோ கைவிடப்பட்டார்களோ சா அந்த குலப்பாம்சனே குலம் கெடுக்கும் பாவியாகிய கைகேயும் அந்நியம் மற்ற கம் எவனை பரிஹரேத்
உதறி எரிய துணிவு கொள்ளாள். எவளால் கணவரும் புத்திரனும் ராஜப்பிரபுத்துவம் ஒன்றையே சர்வமுமாய் எண்ணிவிட்டபடியால் கைவிடப்பட்டார்களோ, அந்த குலம் கெடுக்கும் பாவியாகிய கைகேயியும் மற்ற எவனை உதறி எறிய துணிவு கொள்ளாள். கைகேயான வயம் ராஜ்யே பிருத்தக்காமா வசேமயே ஜீவந்திய ஜாது ஜீவந்தியः புத்ரேரப்பே ஷபாமஹே. வயம் நாங்கள் ராஜ்யத்தில் ஜாத்து ஒரு நிமிஷமென்றாலும் ஜீவந்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் கைகேயாக கைகேயினுடைய பிருத்தக்காமாக ஆதரவை பிரார்த்திக்கின்றவர்களாய் ஜீவந்தியக உயிர் வைத்து கொண்டு வசேமஹீன காலம் கழிக்க மாட்டாம். புத்திரைஹி அப்பே பிள்ளைகள் மேல் ஷப்பாமகே இதை ஆணையிட்டு சொல்லுகின்றோம். நாங்கள் ராஜ்யத்தில் ஒரு நிமிஷமென்றாலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கைகேயினுடைய ஆதரவை பிரார்த்திக்கின்றவர்களாய் உயிர் வைத்து கொண்டு காலம் கழிக்க மாட்டோம். பிள்ளைகள் மேல் இதை ஆணையிட்டு சொல்லுகின்றோம். யா புத்திரம் பார்த்திவேந்திரஸ்ய பிரவாசயதி நிர்குணாம் கஸ்தாம் பிராப்ய சுகம் ஜீவேத் அதர்மியாம் துஷ்டசாரிணீம். யா எவள் ஒருவள் நிர்குணாயி விரக்கமில்லாதவளாகி பார்த்திவேந்திரஸ்ய சக்கரவர்த்தியாரது புத்திரம் திருமகனே பிரவாசயதி காட்டிற்கு ஒட்டிவிட்டாளாம். தாம் அந்த அதர்மியாம் தர்மத்தை துறந்துவிட்ட துஷ்டச்சாரிணீம் துஷ்டையை பிராபிய அடுத்து கஹாயவன் சுகம் மனத்திருப்தியுடன் ஜீவேத் வசிப்பான். எவள் ஒருவள் ஈவிரக்கமில்லாதவளாகி சக்கரவர்த்தியாரது திருமகனை காட்டிற்கு ஓட்டிவிட்டாளோ, அந்த தர்மத்தை துறந்துவிட்ட துஷ்டையை அடுத்து ஏவன் மனத்திருப்தியுடன் வசிப்பான். உப்பத்ருத்தமிதம் சர்வம் அநாலம்பமாநாயகம் கைகேயாயி கிருதே சர்வம் விநாசமுப்பயாம்ஸ்யதி. இதம் இப்பொழுது கைகேயாக கிருதே கைகேயின் பொருட்டு சர்வம் ஒவ்வொன்றும் உபத்ருத்தம் ஆபத்துக்களை உடையதாய், அனாலம்பம் ஆதரவற்றதாய், அநாயக்கம் ஒழுங்கின்றி தடுமாற்றம் பெற்றதாய், சர்வம் ஹி முற்றிலும் விநாசம் அழிவை உப்பயாசியத்தி அடையப் போகிறது. இப்பொழுது கைகேயின் பொருட்டு ஒவ்வொன்றும் ஆபத்துக்களை அடைந்ததாய், ஆதரவற்றதாய், ஒழுங்கின்றி தடுமாற்றம் பெற்றதாய், முற்றிலும் அழிவை அடையப் போகிறது. நஹி பிரவ்ராஜிதே ராமே ஜீவிஷ்யதி மஹீபதிஹ மிருதே தசரதே வியக்தம் விலோபஸ்ததனந்தரம். மஹீபதி சக்கரவர்த்திய ராமே ஸ்ரீராம பிரவ்ராஜித்தே வனவாசம் கொண்டிருக்கையில் ஜீவிஷ்யத்தின பிழைத்திருக்க மாட்டார். தசரத சக்கரவர்த்தியார் மிருத்தே மாண்ட பிறகு ததனந்தரம் அவரையொட்டியே விலோபா உலகுக்கே நிர்மூல அழிவு என்பது வியக்தம் ஹி சித்தம். சக்கரவர்த்தியார் ஸ்ரீராமர் வனவாசம் கொண்டிருக்கையில் பிழைத்திருக்க மாட்டார். தசரத சக்கரவர்த்தியார் மாண்ட பிறகு அவரையொட்டியே உலகுக்கே நிர்மூல அழிவு என்பது சித்தம். தேவிஷம் பிபத்தாலோடிய க்ஷீண புண்ணியாஸ்ம துர்கதாः ராகவம் வாணுகச்சத்வம் அஸ்ருத்திம் வாபி கச்சத். க்ஷீண புண்ணியாக புண்ணியம் அழிய பெற்றவர்களாய், துர்கதாக கஷ்ட தசையில் இருக்கும் தே அந்த நீங்கள் ஆலோடிய தீர்காலோசனை செய்து விஷத்தையாவது பிபத்ஸ்ம குடியுங்கள் வா அல்லது ராகவம் ஸ்ரீராமரிடம் அனுகச்சத்வம் ஆஜராகிவிடுங்கள். அப்பிவா இது இல்லை என்றால்
அஸ்ருதிம் உங்கள் சமாச்சாரம் எதுவும் எங்கள் செவிக்கு எட்டாத வண்ணமாயும் உங்கள் முகம் அறியாத வண்ணமாயிருக்கும் ஓர் தூரதேசத்திற்கு கச்சத்த போய்விடுங்கள். புண்ணியம் அழிய பெற்றவர்களாய் கஷ்ட தசையில் இருக்கும் அந்த நீங்கள் தீர்காலோசனை செய்து விஷத்தையாவது குடியுங்கள் அல்லது ஸ்ரீராமரிடம் ஆஜராகிவிடுங்கள். இது இல்லை என்றால் உங்கள் சமாச்சாரம் எதுவும் எங்கள் செவிக்கு எட்டாத வண்ணமாயும் உங்கள் முகம் அறியாத வண்ணமாயிருக்கும் ஓர் தூரதேசத்திற்கு போய்விடுங்கள். மித்யா பிரவ்ராஜிதோ ராமः சபார்யே சக லக்ஷ்மணः பரத்தே சந்நிவேஷ்டா ஸ்மः சௌணிகே பசவோ யதா. சபார்யः தர்மபத்னி சமேதராகவம் சக லக்ஷ்மணः லக்ஷ்மணரோடும் ராமः ஸ்ரீராமர் மித்யா தாறுமாறாய் பிரவ்ராஜிதः ஓட்டப்பட்டிருக்கிறார். சௌனிக்கே இறைச்சிக்காரனிடம் பசவக ஆடு மாடுகள் யதா போல பரத்தே பரதனிடத்தில் சந்நிவிஷ்டாக ஸ்மஹ நாங்கள் வாழப்போகின்றோம். தர்மபத்னி சமேதராகவம் லக்ஷ்மணரோடும் ஸ்ரீராமர் தாறுமாறாய் ஓட்டப்பட்டிருக்கிறார். இறைச்சிக்காரனிடம் ஆடு மாடுகள் போல பரதனிடத்தில் நாங்கள் வாழப்போகின்றோம். பூர்ணச்சந்திர நனஷ்யாமோ குடஜத்ருரரிந்தமः ஆஜானுபாஹு பத்மாக்ஷோ ராமோ லக்ஷ்மண பூர்வஜः. லக்ஷ்மண பூர்வஜக லக்ஷ்மணருக்கு தமையனாராகிய ராமக ஸ்ரீராமர் பூர்ணச்சந்திராணனக பூர்ணச்சந்திரன் போன்ற திருமுக மண்டலமுடையவர். ஷியாமக ஷியாமல வர்ண திருமேனி உடையவர். கூடஜத்ருகு தசைப்பற்றால் மறைந்த தோள்களின் சக்தியுடையவர். அரிந்தமக சத்ருக்களை வெல்லும் திறமையுற்றவர். ஆஜானுபாஹு முழந்தாள் வரைக்கில் நீண்ட திருக்கைகளை உடையவர். பத்மாக்ஷக செந்தாமரை போன்ற கண்களை உடையவர். லக்ஷ்மணருக்கு தமையனாராகிய ஸ்ரீராமர் பூர்ணச்சந்திரன் போன்ற திருமுக மண்டலம் உடையவர். ஷியாமலவர்ண திருமேனி உடையவர். தசைப்பற்றால் மறைந்த தோள்களின் சக்தியுடையவர். சத்ருக்களை வெல்லும் திறமையுற்றவர். முழந்தாள் வரையில் நீண்ட திருக்கைகளை உடையவர். செந்தாமரை போன்ற கண்களை உடையவர். பூர்வாபிபாஷி மதுரः சத்யவாதி மகாபலः சௌமியश्च சர்வலோகஸ்ய சந்திரவத் பிரியே தர்ஷனः. பூர்வாபிபாஷி செருக்கின்றி தாமே முன் பேசுபவர். மதுரः திகழும் கட்டழகு வாய்ந்த திருமேனி உடையவர். சத்தியவாதி சொன்ன சொல் தவறாதவர். மகாபலக மகாசக்தி படைக்க பெற்றவர். சௌமியக சாது சர்வலோகஸ்ய ச உலகுக்கு எல்லாமும். சந்திரவத் சந்திரனென பிரியதர்ஷனக இனியராய் விளங்குகின்றவர். செருக்கின்றி தாமே முன் பேசுபவர். திகழும் கட்டழகு வாய்ந்த திருமேனி உடையவர். சொன்ன சொல் தவறாதவர். மகாசக்தி படைக்க பெற்றவர். சாது உலகுக்கு எல்லாமும் சந்திரனென இனியராய் விளங்குகின்றவர். நூனம் புருஷ ஷார்தோலோ மத்தமாத்தங்க விக்ரமः சோபயிஷ்யத்யரண்யாணே விச்சரன் ச மகாரதः. புருஷ ஷார்தூலக புருஷோத்தமர். மத்த மாத்தங்க விக்ரமக மத யானை போன்ற நடையுடையவர். மகாரதः மகாரதர் சக அவர். அரண்யாணி காடுகளில் விச்சரன் சஞ்சரிப்பவராகி நூனம் எப்பவும் எப்பவும் சோபயிஷ்யதி பெருமை பெற்று விளங்குவார். புருஷோத்தமர் மத யானை போன்ற நடையுடையவர். மகாரதர் அவர் காடுகளில் சஞ்சரிப்பவராகி எப்பவும் எப்பவும் பெருமை பெற்று விளங்குவார். தாஸ்ததா விலபந்த்யஸ்து நகரே நாகராஸ்த்ரியः சுக்ருஷோர் துக்க
துக்கசந்தப்தா மிருத்யோரிவ பயாகமே. நகரே நகரில் தாஹா அந்த நாகராக நகரவாசிகளாகிய ஸ்திரீகள் ததா மேற்கண்ட வண்ணமாய் விலப்பந்தியாக புலம்பிக் கொண்டு மிருத்யோஹோ யமனுடைய பயாகமே தோ வரவை அறிந்து உள்ளம் நடுக்கமுறும் சமயத்தில் இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துக்க சந்தப்தாக துக்கத்தால் பரிதபிக்கின்றவர்களாகி சுக்ருஷு கூவி அழுதார்கள். நகரில் அந்த நகரவாசிகளாகிய ஸ்திரீகள் மேற்கண்ட வண்ணமாய் புலம்பிக் கொண்டு யமனுடைய வரவை அறிந்து உள்ளம் நடுக்கமுறும் சமயத்தில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே துக்கத்தால் பரிதபிக்கின்றவர்களாகி கூவி அழுதார்கள். இத்யேவம் விலபந்தேனாம் ஸ்திரீணாம் வேஷ்மசு ராகவம் ஜகாமாஸ்தம் தினகரோ ரஜனிச்சாப்யவர்த்தத. வேஷ்மசு வீடுகளில் ஸ்ரீனா மாதர்கள் ராகவம் ச ஸ்ரீராமரையே நினைத்து இத்தி ஏவம் இவ்வண்ணம் விலபந்தீனாம் புலம்பி அழுது கொண்டிருக்கையில் தினகரக சூரிய பகவான் அஸ்தம் அத்தமன கிரியையை ஜகாம அடைந்தார். ரஜினி இரவு அபியவர்த்தத தோன்றிற்று. வீடுகளில் மாதர்கள் ஸ்ரீராமரையே நினைத்து இவ்வண்ணம் புலம்பி அழுது கொண்டிருக்கையில் சூரிய பகவான் அத்தமன கிரியையை அடைந்தார். இரவு தோன்றிற்று. நஷ்டஜ்வலன சம்பாத பிரசாந்தாத்யாய சத்கதா திமேரோகானுலிப்தேவ சாத்ததா நகரி பபோ. ததா அப்பொழுது சா அந்த நகரம் நஷ்டஜ்வலன சம்பாதா தீமீட்டுவது என்பதே இல்லாததாய் பிரசாந்தாத்ய சத்கதா வேதகோஷமும் புராணம் ஓதுவதும் இல்லாததாய் இவ முற்றிலும் திமிரோகானுலிப்தா எங்கு பார்த்தாலும் இருட்டி கிடக்கிறதாகவும் பபோ இருந்தது. அப்பொழுது அந்த நகரம் தீ மூட்டுவது என்பதே இல்லாததாய் வேதகோஷமும் புராணம் ஓதுவதும் இல்லாததாய் முற்றிலும் எங்கு பார்த்தாலும் இருட்டி கிடக்கிறதாகவும் இருந்தது. உபசாந்த வனிக்பண்யா நஷ்டஹர்ஷா நிராஸ்ரய அயோத்தியா நகரி சாசீன் நஷ்டதாரமேவாம்பரம். அயோத்திமா நகரி நகர் நிராஸ்ரயா தஞ்சமாய் புகும் இடம் இல்லாததாய் நஷ்டஹர்ஷா உற்சாகமொழிந்ததாய் உபசாந்த வணிக் பண்யாச்ச மூடப்பட்டு உள்ளேயே கிடக்கின்ற கடைப்பண்டங்களை உடையதாயும் நஷ்டதாரம் நக்ஷத்திரங்களற்ற அம்பரம் இவ ஆகாயம் போல் ஆசீத்திருந்தது. அயோத்திமாநகர் தஞ்சமாய் புகுமிடம் இல்லாததாய் உற்சாகமொழிந்ததாய் மூடப்பட்டு உள்ளேயே கிடக்கின்ற கடைப்பண்டங்களை உடையதாயும் நக்ஷத்திரங்களற்ற ஆகாயம் போலிருந்தது. ததா ஸ்திரியோர்ஹாம நிமித்த மாதுரா யதா சுதே பிராத்தரே வா விவாசிதே விலப்ய தீனா ருருதோர்விச்சேதசः சுதைர்ஹி தாசாம் அதிகோ ஹி சோபவத். ஸ்திரீயக வனிதைகள் சுதே வயிற்றில் பிறந்த பிள்ளையோ பிராத்தரிவா உடன் பிறந்த சகோதரனோ விவாசித்தே காட்டிற்கு ஓட்டிவிடப்படில் யதாவா ததா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ராமநிமித்தம் ஸ்ரீராமருக்காக ஆத்துராக துயரப்படுகின்றவர்களாய் தீனாக எளிமையுற்றவர்களாய் விச்சேதசக மனம் முறிந்தவர்களாய் விலப்பிய புலம்பி ருருதுகு தேவி அழுதார்கள். ஹி ஏனெனில் தாசாம் அவர்களுக்கு சஹாஹி அவர் ஒருவர்தான் சுத்தைஹி அதிக வயிற்றில் பிறந்த
புதல்வர்களை விட மேம்பட்டவராய் அபவத் விளங்கினார். வனிதைகள் வயிற்றில் பிறந்த பிள்ளையோ உடன் பிறந்த சகோதரனோ காட்டிற்கு ஒட்டிவிடப்படில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஸ்ரீராமருக்காக துயரப்படுகின்றவர்களாய் எளிமையுற்றவர்களாய் மனம் முறிந்தவர்களாய் புலம்பி தேவி அழுதார்கள். ஏனெனில் அவர்களுக்கு அவர் ஒருவர்தான் வயிற்றில் பிறந்த புதல்வர்களை விட மேம்பட்டவராய் விளங்கினார். பிரசாந்த கீதோத்சவ நிருத்தவாதினே व्यपास्तहर्षा पिहिता पणोदय तदा ह्ययोध्या नगरी बभूव स महार्णव संक्षुभितोदको यथा तदा பொழுது சாந்த அயோத்தியா நகரி அயோத்தி மாநகர் சம்ஷுபிதோதகா ஜலம் எல்லாமும் சக்தியாய் போய்விட்ட மகார்ணவஹா யதா சமுத்திரம் போல் பிரசாந்த கீதோத்சவ நிருத்தவாதினி பாடல் உற்சவம் ஆட்டம் வாத்தியம் இவைகளில்லாததாய் வியப்பாஸ்த ஹர்ஷா உற்சாகம் குன்றியதாய் பிஹிதா பணோதயாயே மூடி கிடந்த சந்த கதவுகளை உடையதாயும் பபூவ இருந்தது. அப்பொழுது அந்த அயோத்தி மாநகர் ஜலமெல்லாமும் சக்தியாய் போய்விட்டு சமுத்திரம் போல் பாடல் உற்சவம் ஆட்டம் வாத்தியம் இவைகள் இல்லாததாய் உற்சாகம் குன்றியதாய் மூடி கிடந்த சந்த கதவுகளை உடையதாயும் இருந்தது. இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியா காண்டே 48 सर्गः।